Hi, this is Dhanush here. You're watching Cricket Junction and the exclusive show Cricket Classics. ஸோ நம்ம வாரம் வாரம் ஏதாவது ஒரு கிளாசிக்கான கிரிக்கெட் மேட்சை பற்றி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். அந்த வரிசையில் டுடேஸ் மேட்ச் இஸ் கோயிங் டு பி வெரி வெரி இன்ட்ரெஸ்டிங் பிகாஸ் இது வந்து வேர்ல்டு கிரிக்கெட் ஹிஸ்ட்ரியிலேயே ஒரு ஹையஸ்ட் சேஸ்னே சொல்லலாம். எஸ், திஸ் வாஸ் பிட்வீன் ஆஸ்திரேலியா வர்சஸ் சவுத் ஆஃப்ரிக்கா 2006 ஜொஹானஸ்பர்க் ஹோம் க்ரௌட் ஃபார் சவுத் ஆஃப்ரிக்கா. ஸோ நோயிங் த ஃபேக்ட் ஆஸ்திரேலியா சவுத் ஆஃப்ரிக்கா வந்து அதாவது இந்த இங்கிலாந்து ஆஸ்திரேலியா மாதிரி இருக்காது, பட் ஸ்டில் ஆஸ்திரேலியா சவுத் ஆஃப்ரிக்கா கூட ஒரு இந்தியா பாகிஸ்தான் ரைவல்ரி மாதிரி தான் இருக்கும் அந்த டைம்ல. ஸோ இது வந்து ஒரு 5 ஒன்-டே கேம்ஸ் வந்து பிட்வீன் போத் த டீம்ஸ். ஆஸ்திரேலியா டூரிங் டு சவுத் ஆஃப்ரிக்கா. ஸோ இந்த 5 ஒன்-டேஸ்ல வந்து இந்த லாஸ்ட் வந்து டிசைடர் ஒன்-டே. ஸோ அந்த மாதிரி ஒரு சமயத்தில் ரிக்கி பாண்டிங் வந்து நம்ம ஆஸ்திரேலியா டீம் வந்து கேப்டன் பண்றாரு. அதே மாதிரி இந்த சைடு பார்த்தீங்கன்னா கிரேம் ஸ்மித். ஸோ இந்த டீம் எப்படி பேலன்ஸ் இருக்கு பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா வந்து சம் நியூ போலர்ஸ்லாம் எமர்ஜ் ஆகிறாங்க. அதனால ஒரு 2-3 பேர் சொல்லலாம். ஒரு கிட்டத்தட்ட நேதன் பிராக்கன் வந்து ஒரு நல்ல ஃபார்ம்ல இருந்தார் அந்த டைம்ல. அதே மாதிரி பிரெட்லி த டெட்லியஸ்ட் போலர் இன் கிரிக்கெட் ஹிஸ்டரி. பிரெட்லி வாஸ் பார்ட் ஆஃப் த டீம். அவங்க போலிங் அட்டாக் வந்து இட்ஸ் நாட் வீக். ஸ்டூவர்ட் கிளார்க், அதுக்கப்புறம் இன்னொரு ஒரு நியூ கமர் இருந்தாரு, அண்ட் ஆண்ட்ரூ சைமன்ஸ் வந்து ஒரு ஆல்ரவுண்டர். ஸோ இவங்களா இருந்தாங்க. அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி ரிக்கி பாண்டிங் வந்து அந்த டைம்ல வந்து பேட்டிங் வந்து ஒரு கோஸ்ட் மாதிரி எல்லா மேட்சும் செஞ்சுரிஸ், ஹாஃப் செஞ்சுரிஸ், அவர் அன்பிலீவபிள் ஃபார்ம்ல இருந்தாரு. அண்ட் மைக்கேல் கிளார்க் வாஸ் பார்ட் ஆஃப் த டீம், ஆடம் கில்கிரிஸ்ட். ஸோ அந்த டீமே வந்து செம்மையான ஒரு பேலன்ஸ்டான டீம் ஆஸ்திரேலியா. சரி, இந்த சைடு பார்த்தா இங்க இருந்தவங்க எல்லாருமே இப்போ வந்து தே ஆர் கால்ட் அஸ் லெஜெண்ட்ஸ். ஏன்னா சவுத் ஆப்பிரிக்கா டீம்ல ஏபிடி, அந்த டைம்ல ஏபிடி வந்து இப்போ இருக்கிற 360 மாதிரிலாம் கிடையாது. அண்ட் ஹி வாஸ் ஆக்சுவலி பிளேயிங் குட் கிரிக்கெட் தட் டைம். அண்ட் கிரேம் ஸ்மித் அண்ட் த சாம்பியன் பிளேயர் ஹெர்ஷ் கிப்ஸ். கிப்ஸ் வந்து தோ அந்த மேட்ச் ஃபிக்ஸிங்ல போனா கூட பட் வந்து ஒரு சாம்பியன் பிளேயர் தான். கிப்ஸ் வந்து அவரோட மோட் ஆஃப் அட்டாக்கிங் போலர்ஸ் வந்து கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். வீரேந்தர் சேவாக் மாதிரி இருக்கும் அது. ஸோ கிப்ஸ் வந்து இருந்தாரு. அதே மாதிரி போலிங்ல இருந்து பாத்தீங்கன்னா கெம்ப், ஜஸ்டின் கெம்ப் ஒரு பேட்டிங் ஆல்ரவுண்டர், அண்ட் ஆண்ட்ரியூ ஹால். ஸோ இவங்கள மாதிரி ஒரு டீசென்ட் பொயேட்டா டிப்பனர் வந்து கொஞ்சம் பேட்டிங்க்கு ஒரு ஸ்ட்ரென்த்தா இருந்தது. அண்ட் இந்த சைடு ஆஸ்திரேலியா சைமன் கேட்டிச் வாஸ் ஆல்சோ தேர். ஸோ இது எப்படி இருக்குன்ற பதட்டத்தில் இந்த 4 ஒன்-டேஸ் வந்து பேலன்ஸ்டா 2-2 இருந்துச்சு. சரி, இந்த 5th ஒன்-டே ஒரு டிசைடர் ஜொஹானஸ்பர்க் ஹோம் கிரவுட். ஸோ ப்ரெஷர் வாஸ் தேர் ஃபார் தி ஹோம் சைட். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஆஸ்திரேலியா டாஸ் வின் பண்ணி பேட்டிங் எடுக்கிறாங்க. யூ ஓன்ட் பிலீவ், அந்த டைம்ல இட் வாஸ் 2006 இல்லையா? ஸோ 300, 350 இல்லை இந்த 380 இந்த மாதிரி வந்தாலே வந்து இட் இஸ் ரியலி டிஃபிகல்ட். அதாவது சொல்லிடலாம் 350 அடிச்சாச்சுப்பா, ஃபர்ஸ்ட் அடிச்சவங்க தான் வின்னு, சேஸ்லாம் பண்ண முடியாது அப்படின்ட்டு இருக்கும். பட் ஆஸ்திரேலியா ஸ்கோர்ட் 434 highest runs in one day ever. 434 for the loss of just 4 wickets 50 ஓவர்ஸ்ல. பொழந்துட்டாங்க. அதாவது நம்ம கேப்டன் ரிக்கி பாண்டிங்க 160 odd ரன்ஸ் அடிக்கிறாரு. அண்ட் இன்ஃபேக்ட் எவ்ரிபடி கான்ட்ரிபியூட்டட். ஸோ ஒரு ஹியூமங்கஸ் டோட்டல். இது வந்து உங்களுக்கு எப்படி இருக்கும்? அந்த ஹோம் கிரௌடுக்கு வந்து செம்ம டிசப்பாயின்மெண்ட். பட் அன்னைக்கோட பிச் வந்து எப்படி பிஹேவ் பண்ணுச்சுன்னா, நீங்க சும்மாவே பால் போட்டாலும் அடிக்கலாம், நல்லா பால் போட்டாலும் அடிக்கலாம். ஏன்னா பேட்டிங்க்கு வந்து அவ்வளோ ஈஸியா ஃபேவரபிளா இருந்துச்சு. ஸோ தே ஒரு அட்லீஸ்ட் ஒரு ஸ்லைட் ஹோப் இருக்கும். ஒரு 300 சேஸ் பண்ணுவோம், ஒரு 350 வரைக்கும் ஒரு டஃப் கொடுப்போம் அப்படின்னு. அதாவது எப்படி வந்தாங்கன்னா, அந்த சேஸ்க்கு வந்து நம்ம ஒரு வார் ஃபீல்டுக்குள்ள போனா இந்த 300 படம் மாதிரி வி ஆர் தட் டீம், நம்ம என்ன பண்ணாலும் அடிக்கணுன்ற ஒரு மைண்ட் செட்ல கிரேம் ஸ்மித் உள்ள வந்தார். மை காட், கேப்டன்ஸ் இன்னிங்ஸ் தான். சரியான ஷாட்ஸ் எல்லாமே எல்லாமே ப்ராப்பர் கிரிக்கெட்டிங் ஷாட்ஸ். இந்த எட்ஜ் வாங்கி போறது, டாப் எட்ஜ் 6 அந்த மாதிரிலாம் கிடையாது. ப்ராப்பர் கிரிக்கெட்டிங் ஷாட்ஸ். கிப்ஸ் வந்தாருங்க. கிப்ஸ் வந்ததுக்கு அப்புறம் அந்த ஃபார்மேட்டே வந்து இவருக்காக படைக்கப்பட்ட மாதிரி சரியான பேட்டிங். ரிக்கி பாண்டிங் வாஸ் கம்ப்ளீட்லி என்ன சொல்றது, அவ்வளவுதான் he lost the gameன்ற மாதிரி நினைச்சேன். ஏன்னா கிப்ஸ் விக்கெட் எடுக்க முடியல. யார் போட்டாலும் அடிக்கிறாங்க. பிரெட்லி போட்டாலும் அடிக்கிறாங்க, அந்த மைக்கேல் கிப்ஸ் ஒருத்தர் போறாரு, அவங்க பால் அடிக்கிறாரு, ஆண்ட்ரியூ சைமன்ஸ் போட்டாலும் அடிக்கிறாங்க, யார் போட்டாலும். நேதன் பிராக்கன் இன்ஃபேக்ட் he picked 5 wickets. பட் கிப்ஸ் வந்து செம்ம அடி பாந்துட்டு இருக்காரு. அப்போ ஆடியன்ஸ்க்கு வந்து ஒரு லைஃப் வருது. தட் திஸ் மேட்ச் மைட் பி தி வேர்ல்ட்ஸ் கிரேட்டஸ்ட் மேட்ச். ஏன்னா ஒரு ஹிஸ்டரி நடக்க போகுது இன்னைக்குன்ட்டு. அப்போ பார்த்தா டக்குன்னு ஆஸ் யூஷுவல் விக்கெட்ஸ் வந்து விழுந்துச்சு. கிப்ஸ் அவுட் ஆயிட்டாரு, ஸ்மித் அவுட் ஆயிட்டாரு, எல்லாரும் போயிட்டாங்க. ஜாக்வஸ் காலிஸ் அவுட் ஆயிட்டாங்க. அப்போ வந்து நம்ம மார்க் பவுச்சர்னு ஒரு அமேசிங்கான ஒரு ஹியூமன் பீயிங், அன்பார்ச்சுனேட்லி அவர் கிரிக்கெட் கரியர்ல இருந்து போக வேண்டிய நிலைமை ஆயிடுச்சு. பிகாஸ் ஹி காட் ஹர்ட் இன் ஹிஸ் ஐ. அவர் வந்து எப்படின்னா ஒரு விக்கெட் கீப்பிங்லேயே வந்து ஒரு நல்ல விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன். பட் எப்போ வந்து ஹிட் பண்ணுமோ அப்போ அடிப்பாரு, எப்போ விக்கெட்டுக்கு ஸ்டாண்ட் கொடுக்குமோ அப்போ கொடுப்பாரு. அவர் வந்து ஒரு சரியான ஒரு ஹாஃப் செஞ்சுரி அடிக்கிறாரு. பிகாஸ் நம்ம கிப்ஸ் கொடுத்த ஸ்டார்ட்டுக்கு வந்து என்ன ஆயிடுச்சுன்னா ரன்ஸ் வந்து ரொம்ப ரிக்வயர்ட் ரேட் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருந்துச்சு. இட் வாஸ் நாட் அபவ் த லைன்.
இட் வாஸ் மோஸ்ட்லி கெட்டபிள் மாதிரி தான் இருந்தது. பட் மார்க் பவுச்சரோட இன்னிங்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப பிரைம். பிகாஸ் விக்கெட்ஸ் ஒரு சைட் போயிட்டு இருக்கு. ஹி கேம் அ 6 டவுன். ஸோ அந்த இடத்துல வந்து மார்க் பவுச்சர் கொடுத்தது வந்து இன்னொரு தெம்பு கொடுத்தது. ஜஸ்டின் கெம்ப் வந்து ஒரு சம் ரன்ஸ் அடிக்கிறாரு. அங்க வந்து வேண்டர்ன்னு சொல்லிட்டு ஒருத்தர் வராரு, ஒரு நியூ குமார். அவர் வந்து அடிப்பார்னு யாரும் எதிர்பார்க்கல. ஒரு 3 6 அடிச்சுட்டு ரன்னை வந்து திரும்ப ஏத்தி கொடுத்துறாரு. அப்போ ஆண்ட்ரூ ஹால் வராங்க லாஸ்ட் ஓவர். லாஸ்ட் ஓவர்ல பிரெட்லி போடும்போது ஆஸ்திரேலியாவுக்கு ஒரு ஹோப் இருக்கு, வி வில் வின்னுன்ட்டு. பட் அந்த ஒரு ஆண்ட்ரூ ஹால் வந்து அவரே ஒரு ஆல்ரவுண்டர் தான். பார்த்தா ஒரு பேட்டிங் தெரியாத மாதிரி தான் இருக்கும். அவர் வந்து அந்த 4 அடிக்கும் போது மை காட், ஜொஹானஸ்பர்க், அதாவது அந்த என்டையர் கான்டினென்ட் ஆஃப் சவுத் ஆப்பிரிக்காவே வந்து அப்படி கத்திருப்பான்னு நினைக்கிறேன். ஏன்னா அப்படி இருந்துச்சு. 438 ரன்ஸ் அடிக்கிறாங்க. ஒன்னு வந்து ஹையஸ்ட் சக்சஸ்ஃபுல் ரன் சேஸ், நெக்ஸ்ட் வந்து ஹையஸ்ட் டோட்டல் எவர். 2 ரெக்கார்டுமே அன்னைக்கே கிடைக்குது. அதுவும் வின்னிங் பை 1 விக்கெட். 9 விக்கெட்ஸ் போயிடுச்சு. லாஸ்ட் விக்கெட் பிரெட்லி யார்க்கர் போட்டு விக்கெட் எடுப்பார்னு ஒரு டைம்ல யோசிக்கிறோம். பட் ஆண்ட்ரூ ஹால் சூப்பரா ஒரு ஸ்ட்ரைட் டிரைவ் ஆடி ஒரு 4 அடிச்சு சவுத் ஆப்பிரிக்கா வந்து ஒரு பெரிய வின் இது. இது வரைக்கும் கிரிக்கெட் ஹிஸ்டரியில இப்படி ஒரு சேஸ் நடந்ததே கிடையாது. அண்ட் சவுத் ஆப்பிரிக்கா, கிரேம் ஸ்மித் அவரோட கெரியர்ல, கேப்டன்சி கெரியர்ல இது மறக்க முடியாது. அண்ட் கிப்ஸ், தோ ஹி இஸ் ஹேவிங் அதர் நேம்ஸ் நவ், அதாவது இவர் வந்து மேட்ச் ஃபிக்ஸிங் பண்றது, த கேஸ் இஸ் பீன் டிஸ்மிஸ்ட். பட் ஸ்டில் அந்த டேக்லாம் நம்ம அதை கொஞ்சம் ஒத்தி வச்சுட்டு இந்த மேட்சை பார்க்கும்போது ஹி வாஸ் அ சாம்பியன் பிளேயர். ஆஸ்திரேலியாவுக்கு வந்து என்ன பண்ணுனே தெரியல. It was very unfortunate for Australian players, but that was a fight, man. So this is one of the greatest cricket classic matches. I hope you guys enjoyed this information from me. தொடர்ந்து என் கூட இந்த கிரிக்கெட் கிளாசிக் ஷோ பாருங்க. இல்ல ஏதாவது ஒரு பர்டிகுலர் மேட்ச் பத்தி பேசணும்னா கமெண்ட்ஸ்ல பதிவு பண்ணுங்க. டெஃபினட்டா நம்ம டிஸ்கஸ் பண்றோம். So thank you guys. I hope you guys enjoyed. தொடர்ந்து என் கூட இந்த சேனல்ல பாருங்க. This is Dhanush signing off from Cricket Junction and the exclusive show Cricket Classics. Thank you.